السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد. قال الله سبحانه وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم إلى آخر الآيات. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான மேலான பெரியோர்களே, பாசத்திற்குரிய சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியமான உம்மத்துமார்களே, நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமது உயிருக்கும் மேலானவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு அழகான வாழ்க்கை நெறிமுறையை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்தது மாத்திரமல்லாமல் அந்த மனிதர்கள் சரியான வாழ்க்கையை வாழுகிறார்களா, அவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நபிமார்களை அனுப்புகிறான். அதிலே இறுதி தூதராக வந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறுகிய காலமே வாழ்ந்தாலும் கியாமத் வரை வர இருக்கின்ற அத்துணை மக்களுக்குமான சிறந்த ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து மறைந்தார்கள். நான் ஒன்றை சொன்னால் உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். என்னவென்றால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்று சொன்னால் நமக்கு ஒரு சரியான வாழ்க்கை நெறிமுறை இருக்காது. குர்ஆனை மாத்திரம் அல்லாஹ் இறக்கி வைத்து இந்த குர்ஆன் படி நீங்கள் வாழுங்கள் என்று நமக்கு சொல்லி இருந்தார், நம்மால் அதை சரியாக புரிந்து விளங்கி வாழ்ந்திட முடியாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நமக்கு அனுப்பி அவர்கள் குர்ஆனின் மறுபிரதியாய் வாழ்ந்து காட்டினார்கள். நமக்கும் அப்படி வாழ்வதை எளிமையாக்கி தந்தார்கள். இந்த உம்மத்தின் மீது நாயகத்திற்கு அவ்வளவு ஒரு கரிசனம், ஒரு அன்பு. ஏதாவது ஒரு அமலை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அதிலே ரொம்ப இலகுவான அமல் என்னவோ அதை தேர்ந்தெடுப்பார்களாம். காரணம், உம்மத்திற்கு அது லேசாக இருக்கணுங்கிறதுக்காக. அப்போ நபி அவர்கள் நம்முடைய சுவாசமாக நாம் அவர்களை சுவாசிக்க வேண்டிய, அவர்களை உயிருக்கும் மேலாக நாம் மதிக்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த உம்மத்திற்கு இருக்கிறது. அல்லாஹ் சொல்வான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி அவர்கள் முஃமின்களுக்கு அவர்களின் உயிரை விட மிக மேலானவர்கள். எப்படி சுவாசம் என்பது நம்முடைய உடலுக்கு அவசியம். உடலிலே நாம் சுவாசிக்கவில்லை என்று சொன்னால் இறந்து போவோம். நம்முடைய சுவாசம் என்பது, உயிர் மூச்சு என்பது எப்படி நம்முடைய உடலினுடைய இயக்கத்திற்கு அடையாளம், அதுபோல இந்த வாழ்க்கையினுடைய அடையாளம், நாம் சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்பதற்கான அடையாளம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி வாழ்வது. அவர்கள் அப்படி நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். குர்ஆனுடைய சட்டம் என்று ஒன்றை எடுக்கிறோம். எப்படி? வகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுங்கள். நமக்கு என்ன தெரியும்? எப்படி தொழுகை நிலைநாட்டும் தெரியுமா? நமக்கு எப்படி தொழுகையை தொழ வேண்டும் என்று தெரியுமா நமக்கு? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே நமக்கு தொழுது காண்பித்தார்கள். சொன்னார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை போல நீங்கள் தொழுங்கள் என்று சொன்னார்கள். இதோ குர்ஆனுடைய வகீமுஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதற்கான ஒரு மறுபிரதியாக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு நாம் எப்படி தொழுகிறோமோ இது நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த தொழுகை. கியாமு, கிராஅத்து, பின்னர் ருக்கூஉ, பின்னர் அதில் நின்றும் இப்படி நம்ம தொழுகிறோம். பார்த்தீங்களா? இப்போ இதற்கு முந்தைய சமுதாயத்தில் இதே மாதிரி தர்தீபு கிடையாது. தப்சீரில் இப்படியெல்லாம் பார்த்த ஞாபகம். சில உம்மத்திற்கு முதலிலே சுஜூது இருந்தது, பிறகு ருக்கூ என்பதாக. ஆனால் இந்த உம்மத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் கியாம், நிலை நின்றார்கள், பின்னர் ருக்கூவுக்கு சென்றார்கள், ருக்கூவிலிருந்து எழுந்து சிறுநிலை நின்றார்கள். இன்னைக்கு நாம் தொழுகிறோம் இல்லையா? இது நபி வாழ்ந்து காட்டிய தொழுகை முறை. அதே மாதிரி ஒவ்வொன்றும் எப்படி பேசணும். அரபுகளுக்கு நபியினுடைய அந்த நபித்துவத்திற்கு முன்னாலே எப்படி பேசணும்னு தெரியாதான். அரபு மொழி புலமை உண்டு, ஆனால் யார்கிட்ட எப்படி பேசணும் என்பது தெரியாது. கரடுமுரடாக பேசி விடுவார்கள். நபி அவர்கள் அந்த பேசும் முறையை கற்றுக் கொடுத்தார்கள். இப்படிதான் பேச வேண்டும். பெரியவர்களிடத்திலே மரியாதையாக
சிறியவர்களிடத்தில் அன்பாக பேச வேண்டும் என்று நபி அவர்கள் நமக்கு ஒரு வாழ்க்கை நெறிமுறையை, நடைமுறை பண்புகளை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இல்லை என்றால் தெரியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அரபுகள் அந்த காலத்தில் தங்கள் வீட்டிலே நுழையும் போது அனுமதி கேட்டு நுழைய மாட்டாங்க. நம்ம வீடு தானே, நம்ம வீட்டில் அவங்க இருக்க போகிறாங்க, தாயார் இருக்க போகிறாங்க, சகோதரிகளுக்கு போகிறாங்க என்று சர்வசாதாரணமாக நுழைவார்கள். நபி வந்து சொன்னார்கள், அனுமதி கேட்டு நுழைய வேண்டும், சலாம் சொல்லி நுழைய வேண்டும். இதெல்லாம் நடைமுறை பண்புகள். அப்போது இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும் என்பதை ரொம்ப அற்புதமாக வாழ்ந்து காட்டி சென்றார்கள். அப்படி பார்த்தோம்னா மோமின்களுக்கு பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சுவாசமாக, ஒரு வாழ்க்கையின் உயிர் மூச்சாக வாழ்ந்து காட்டினார்கள். இன்னைக்கு நாம் நபியவர்களுடைய வாழ்க்கையை எடுக்காமல் நம்மால் ஒரு பரிபூர்ண மோமினாக வாழ்ந்திட முடியாது. நபியவர்கள் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் ஒருவர் பரிபூர்ண மோமினாக ஆக முடியாது, ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிஅது பிஹி, அவர்களின் மனோ இச்சை, அவர்களுடைய மன விருப்பம் நான் கொண்டு வந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றுகிறார்கள். அப்ப நபியவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் என்ன? ஒரு இலகுவான மார்க்கம், ஒரு எளிமையான ஒரு நெறிமுறை, வாழ்க்கை நெறிமுறை. எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி உடை உடுத்தணும், எப்படி உணவு உண்ணணும், இதை நபிதாங்க கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு சொல்லலை. அல்லாஹ் சொன்னது என்ன? குலு, சாப்பிடுங்க, வஷ்ரபு, குடியுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீணுரையை செய்யாதீங்க. இதை மட்டும்தான் அல்லாஹ் சொன்னான். நபி எப்படி சாப்பிடணும்? குல் மிம்மா எலீக்க வசம் பிஸ்மில்லாஹ், பிஸ்மில்லாஹ் சொல்லி உனக்கு அடுத்து உள்ளதை சாப்பிடு. ஒக்குல் பி யமீனிக்க, வலது கையால் சாப்பிடு. என்ன அழகான நெறிமுறை! இன்னைக்கு ஒரு 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 மேலை நாட்டு அறிஞரோ அல்லது இஸ்லாம் அல்லாத ஒரு யார் நாயகத்தினுடைய வாழ்க்கையை சிந்தித்தாலும் உண்மையிலேயே அசந்து போவாங்க. இவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியுமா எந்த தலைவராலும்? ஒவ்வொரு பாகங்களும் அவருடைய எல்லா நிலைகளிலும் அவர்கள் அழகான ஒரு முன்மாதிரியாக சிறந்த நெறிமுறையை நமக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்து சென்றார்கள். ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். நடக்கிறோம் இல்லைங்க, நம்ம நடக்கிறோம், என் காலு பூமி, நான் எப்படி நடப்பேன்? நபி சொன்னாங்க, பூமியில நடக்கிற போது அதிர்ந்து நடக்காதீர்கள். அல்லாஹு அக்பர். யாராவது சொல்லியிருக்காங்களா? இஸ்லாம் அல்லாத வேறு எந்த தலைவர்களாவது இப்படித்தான் நடக்கணும்னு சொன்னாங்களா? இல்லை. ஆனால் நபி அவங்க சொன்னாங்க என்னண்டா, நீங்கள் நடக்கிற போது பூமியில் ஓங்கி அடித்து நடக்காதீர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வலா தம்ஷிஃபில் அர்லி மரஹா, பூமியிலே நீ பெருமையாக நடக்காது. அப்ப எப்படி நடக்கணும் அப்படின்னா, நல்லடியார்கள் பூமியிலே அவர்கள் மென்மையாக நடப்பார்கள். நபியினுடைய நடை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஷமாயிலே திருமதி ஒரு கிதாப் இருக்கு, நபியினுடைய நடை பண்புகள் அப்படின்னு அந்த கிதாப். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்தாங்கன்னு வருது பாருங்க. அவர்கள் பூமியில் காலை வைக்கிற போது கால் நழுவாதது போல நல்ல அழுத்தி வைப்பார்கள். அதே சமயம் அதிர்ந்து நடக்க மாட்டார்கள். ரொம்ப வேகமாகவும் நடக்க மாட்டார்கள், ரொம்ப ஸ்லோவாகவும் நடக்க மாட்டார்கள். அவர்களுடைய நடையை பார்த்தால் ஒரு 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 மேட்டிலிருந்து இறங்கி வருபவருடைய எட்டுகள் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப பெரிய எட்டாக இல்லாமல், யோசிச்சு பாருங்க, இப்படி இல்லாமல் சொல்லப்படும். அப்போ ஒரு தலைவருடைய வாழ்க்கையை அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நாட்டம் இந்த உம்மத்திற்கு முழுமையாக கற்றுக் கொடுக்கணும் என்பதற்காகவே அந்த வாழ்க்கையை அல்லாஹு தாலா அக்காக ஒவ்வொரு பாகமாக நமக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி வாழ்ந்தார்கள், எப்படி பேசினார்கள், எப்படி உட்கார்ந்தார்கள். ஹதீஸ் கிதாபுகளை நீங்க பாருங்க, தலைப்புகள் எல்லாம் பார்த்து ஆச்சரியமா போவீங்க. எப்படி உட்கார்ந்தார்கள், எப்படி உறங்கினார்கள். அல்லாஹு அக்பர். நம்ம எப்படி உறங்குறோம், நம்ம எப்படி உட்கார்றோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருதல் அதிகமாக இப்படி இருக்கும், சம்மணமிட்டு இருக்கும். பல சமயங்களில் அவர்கள் அத்தஹியாத்தில் உட்கார்வது போல உட்கார்ந்திருப்பார்கள். மூன்றாவது ஒரு நடை இருப்பதில்லை. சஹாபாக்கள் சொல்றாங்க, நபியோடு நாங்கள் எத்தனை வருஷங்கள் வாழ்ந்தோம். நபித்துவத்திற்கு பிறகு சில சஹாபிகளுக்கெல்லாம் 23 ஆண்டு காலம் நட்பு உண்டு. அதாவது நபித்துவத்திற்கு பிறகு நான் சொல்றது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு சிறுபிராயத்திலிருந்தே தோழமை உண்டுங்கிறது நான் சொல்ல வரல, அங்கிருந்தே எடுத்துக்கிறோமே. சஹாபிகள் சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் முன்னால் கால் நீட்டி அமர்ந்ததில்லை. அல்லாஹ் அக்பர். எங்கேயாவது பார்த்துருக்கோமா? நண்பர்களுக்கு மத்தியில் நாம் எப்படி உட்காருவோம்? ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு என்பதற்காக நம்ம கொஞ்சம் சர்வ சாதாரணமாக உட்காருவோமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி கால் நீட்டி அமர்ந்து பார்க்கப்படவே இல்லை. லம் யுரன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தன் ரிஜ்லைஹி பைன அஸ்ஹாபிஹி. அப்போ சிறந்த வாழ்க்கை நம்ம வாழ்வதற்கு நபியினுடைய வாழ்க்கையை அப்படி பார்த்தா போதும். அவர்களை நாம் அவ்வளவு ஒரு அக்யூரட்டாக நம்ம ஃபாலோ பண்ணினால நம்முடைய வாழ்க்கை வெற்றி நிச்சயமாக ஆகி வருகிறது. ஏன்னா அவ்வளவு தெளிவான வாழ்க்கை.
பேச்சிலையும் சரி, அவர்களுடைய அந்த நடைமுறைகளிலும் சரி. உண்ணுவதிலே பாருங்களேன், நம்ம சொன்னோம்லே வலது கையில் உண்ணுங்கள், அதை எப்படி உண்டார்கள் உணவை, அது எவ்வளவு ருசியான உணவாக இருந்தாலும் கூட அதில் வயிற்றில் வயிற்றை 3 பாகங்களாக பிரித்து ஒரு பாகம்தான் சாப்பிட்டார்கள், மீதி 2 பாகங்கள் காலியாக வைத்தார்கள். ஒரு நாள் கூட அவர்கள் உணவை குறை சொன்னதில்லையா? இதில் நம்ம எல்லாருமே ஃபெயிலியர் தான். என்னைக்காவது நம்ம ஒரு வீட்டில் செய்யப்பட்ட உணவை, தயாரிக்கப்பட்ட உணவை குறை சொல்லாமல் இருந்திருக்கிறோமா? உப்பு இல்லை என்போம், உரப்பு இல்லை என்போம், அது இல்லை இது இல்லை. ஒரு நாளைக்கு சொல்லாட்டா பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஆனால் ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஆமன் கத், நபி அவர்கள் எந்த உணவையும் குறை கூறியதில்லை. அழகான வாழ்க்கை. இப்ப சொல்லுங்க, நபியவர்கள் நம்முடைய சுவாசத்தை போல நேசிக்கப்பட வேண்டிய ஆள், நம்முடைய சுவாசத்தை போல நபியவர்கள் பின்பற்றப்பட வேண்டிய ஆள். காரணம், அவ்வளவு தெளிவான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. நபியனுடைய வாழ்க்கையின் எந்த பாகத்திலேயும் இருட்டு அப்படின்னு கிடையாது. தெரியலைங்களே எப்படி இருந்தாங்கன்னு தெரியலைங்களே அப்படின்னு யாரும் சொல்லிட முடியாது. வியாபாரத்திற்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள், நடைமுறை பண்புகளுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள், இபாதத்துகளுக்கும் வழிகாட்டி இருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த நவீன காலத்திலும் நாயகத்தினுடைய தேவையை நாம் உணர்கிறோம். அவர்களுடைய அந்த வரலாற்றை, அவருடைய அந்த வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டிய கட்டாயத்திற்கு இருக்கிறோம். காரணம், அந்த காலத்தில் எப்படி அறியாமை இருந்ததோ அதுபோல இப்போ ஒரு வகையான ஒரு தன்மை ஏற்பட்டுள்ளது. யாரும் தங்களுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னால் அவர்கள் தங்களுடைய மற்ற நட்பு வட்டாரங்களோ மற்ற அவர்களுடைய சொசைட்டிலேயோ அது அங்கே என்ன தன்மை இருக்குதோ அதை பிரதிபலிக்க பார்க்கணும். மார்க்கம் சொல்லுது, எவ்வளவு நாகரீக உலகத்தில் வாழ்ந்தாலும் மார்க்கத்தின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் வெற்றி. மார்க்கத்தை தவிர்த்து விட்டு, இஸ்லாமை தவிர்த்து விட்டு நாம் எப்படி வாழ்ந்தாலும் நம்முடைய அடுத்த கட்ட நகர்வு, மறுமை வாழ்க்கை என்பது வெற்றியாக இருக்க முடியாது. அப்படியானால் மேலான பெரியவர்கள், முதல் கட்டமாக நாம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரினும் மேலாக நாம் சுவாசிக்க கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க்கை நெறிமுறைகளை எடுத்து நடப்பது அவசியமான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வல்ல நாயன் நம்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றக்கூடிய பரிபூர்ணமான முஸ்லிம்களாக ஆக்கியல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.